ஒரு தலைப்பு, இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். எவன் நேசிக்கிறாயா? கந்து கட்டிக்கிறான், அவன் நேசிக்கிறான். ஏன் சொல்லுவாங்க? அவன் சாமிக்கு வேண்டாம், ஆண்டவரே நான் பணம் கொடுத்தா நல்லா இருக்கும், அப்புறம் பணம் பண்ண முடியும், அதுக்காக நேசிக்கிறான். நம்ம நினைச்சக்கூடாது. திருடவே நமக்கா ஜெபம் பண்ணலாம் தெரியுமா? இந்த ஜனங்க பூரா பணம் ஆசையோட நகனட்டோடு நல்லா இருக்கணும்னா எதுக்காக? அப்பதான் வந்து. ஆனா நம்ம ஒரு ஆத்ம வாரம் இல்லாம இருக்கிறோம், தாகம் இல்லாம இருக்கிறோம், நம்முடைய சொந்த காரியங்களே செஞ்சுக்கிறோம், எப்ப பார்த்தா சர்ச்சுக்குள்ளேயே ஒன்றுக்கிறோம். பெரிய உலகம் பெரிதா இருக்கிறது. காலையில் எனக்கு ரொம்ப ஒரு போராட்டமா இருந்தது. ஏன் ஆண்டவர் இந்த தலைப்பு கொடுத்தார்? இயேசு உன்னை நேசிக்கிறாங்கிற தலைப்புல சொல்ற யாரையெல்லாம் நேசித்தாரு, எப்படி நேசிக்கிறார், ஏன் நேசிக்க வேண்டும், எதற்காக நேசிக்க வேண்டும், அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு, இப்படியான காரியங்களை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்படிதான் ஒரு வசனம் படிச்சு யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் எவனா தான் தெரியும், ஆண்டவராக இயேசு விசுவாசிக்கிறானா அவன் கெட்டு போகாம, அப்படின்னு அர்த்தம், அழிந்து போய்விடாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வாசிப்பாயிரம். விசுவாசிக்கிறான் இயேசு சொல்ற, அவன் கெட்டு போகிறார். நல்லா வாழ்ந்த குடும்பங்க ரொம்ப கெட்டு போயிடுச்சு, பாவம் பார்க்கவே சகிக்கிறீங்க என்னால அப்படின்னு சொல்றமா இல்லையா? அவங்களாம் எப்படி இருந்தவங்க தெரியுங்களா? அவங்க அப்பா நடந்து வருவார் பாருங்க, அப்படி தோரணையே வருவாருங்க. அந்த பையனாப்பா பாருங்க, இந்த பையன் விழுகிறான். அவங்க அப்பா இருந்த அந்த பையனுக்கு நிலைமை வந்திருக்குமா? அவங்க அம்மா இருந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது. அப்போ ஒரு மனுஷனாகிடும் பாவம் இருந்து கெட்டு போகாம, கடன் வாங்கி கெட்டு போகாம, வியாதியில கெட்டு போகாம, வாழ்ற வாழ்க்கையில நலமாய் வாழும்படி யாரு? எல்லா மனுஷனும் அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆனா உண்மைங்கிறது அவங்களை விசுவாசிக்காதவருக்கு நன்மை செய்வார். நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் நல்லவங்க தான் மழை கெட்டவங்க அனுப்புறது அப்படின்னு சொல்றது நம்ம ஆண்டு. அப்போ வேதாகம் என்ன சொல்றதுன்னா, ஒருவனும் கெட்டு போகாம நித்திய ஜீவன் என்பது இந்த உயிருக்கு அழிவில்லாதபடி நல்ல ஒரு பூரணமான வயசுல மரிப்பது. தாவீதோட வார்த்தை சொன்னது போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மரணத்துக்கு சாகும்படி தந்தருளி தம் மகனை வழியா ஒப்பு கொடுத்து உலகத்தில் செஞ்சாரு, அன்பு கூர்ந்தார். அப்ப யார் நல்லா அன்பு கூர்ந்தாங்க? இயேசு கிறிஸ்து அப்படின்னு வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 47-48. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 47-48. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவர்களுக்கு சேர்ந்தார். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலே மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறார் என்றார். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்தவர் எத்தனை வருஷம்? 33 வருஷம் ஆண்டவரோட சாப்பிட்டு ஆண்டவரோட தொங்கிருக்கிறான். யூதாஸுக்கு வந்து இயேசு கிறிஸ்து ராஜாவாக நம்பி வந்தான். ஆனா ஜனங்கள் அவரை ராஜாவாக பார்த்தபோது ஒதுக்கி போயிட்டாங்க. ராஜாவா இருக்க விரும்பல. குருத்தோட நான் பேசுறது கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அவரை ராஜாவாக்கும்படி
பார்த்தாங்க. இவர் ஆசிரியர் போயிட்டார், தேவடைய ஆலயத்துக்கு போயிட்டார். பிளாத் அரண்மனைக்கு பிளாத் எதிர்ப்பான்னு நினைச்சாங்க. ஆனா தேவட அரண்மனைக்கு போயிட்டார். அப்போ இவரை ராஜாவா இல்லாதபடினாலே யூதாஸ் பார்த்தா இவனால எந்த பிரயோஜனம் இல்லை, இவரை காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசு தரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றாரு, அவர் ஏன் காட்டி கொடுக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சகோதரர் யாக்கோபு இருப்பார். 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏமாந்து யாக்கோபை எடுத்துட்டு போயிடக்கூடாது, பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. அதனாலதான் ஏரோது என்ன பண்ணா, இயேசு சாகடிச்சிட்டோம் ஆனா இருக்கிற தலையை வெட்டா ஒரு குழப்பமா இருக்குதான் யாக்கோபுடைய தலையை செஞ்சாங்க, சொல்லிச்சுட்டாங்க. ரத்த சாட்சி யாக்கோபு மரித்தார். சரி, இங்க வருவோம். அப்போ யூதாஸ் 3 வருட காலங்கள் இயேசுவோடு உணவு உண்டவன், இயேசுவோடு வாழ்ந்தவன், இயேசுவோடைய ஜீவனம் பண்ணவன். மனைவி பிள்ளை குடும்பமா இருந்துச்சுன்னா தெரியாது, இயேசுவோடு இருந்தவன். ஒரு நாள் அவன் எதிர்பார்த்த காரியம் நடக்கும். ராஜாவா பாரு, நம்ம அப்படியே ராஜீகத்துல ஒரு கேசியரை உட்காந்துக்குவோம், கஜனாவை காத்துக்குவோம் நினைச்சு பார்த்தான். வேலை ஆகல. 30 வெள்ளிக்காசு எடுத்துட்டான், உடன்பட்டான். 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்க எப்படி வரனா, அவன் அப்படி போகையில் ஜனக்கூட்டமாய் வந்தார்கள். அவர் முன்னே 11 யூதாஸ் என்பவன் வந்து ஆண்டவர் பிடிக்க பட்டாளம் வருது. எந்த இடத்துக்கு வருது? கெத்செமனே தோட்டத்துக்கு வர்றாங்க. இயேசு பிடித்துக் கொள்ளும்படி வர்றாங்க. இயேசு பிடித்துக் கொள்ளும்படி வராங்க. முன்னால வரான், உங்க ஸ்டைல வரான். என்ன பார்க்க, ஓ ஜடான் ஆத்ம ஆதாயம் பண்ணி வருவான் போல தெரிவிச்சிருப்பாங்க சீசரெல்லாம். வந்தோன்னு ரபி நீ வாழ்க சொல்லி முத்தம் கொடுக்க போறான். ஆண்டவர் அவன் புரிஞ்சுட்டார். கேட்கிறாரு, ஏசு அவன் யூதாசே முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிற மனுஷகுமார, முத்தத்தினாலே மனுஷகுமார காட்டி கொடுக்கிற? ஏன் அப்படி சொன்னாங்க? முத்தம் அன்பின் சின்னம். பாசம் வந்து குழந்தைங்க நல்லா முத்தம் கொடுக்கணும், அமுத்தி பிடிச்சி முத்தம் கொடுப்போம். பேரன் பேத்தி மற்ற அழகான குழந்தைகள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் கொடுத்துருவாங்க. சில பேர் ஆண் பெண்ணு விரும்புகிற லவ் பண்ணுறவங்க கொடுத்துக்குவாங்க, முத்தம் பண்ணி முத்தம் கொடுத்துக்குவாங்க. இது முத்தம் அன்பின் சின்னமாக இருந்துச்சு. ஏன்னா அதை காட்டி கொடுக்கணும், அந்த அன்புல தான் ஜீவனை கொடுக்க வந்திருக்காரு. இந்த அன்பிலான காட்டி கொடுக்குறேன்னு கேட்கிறாரு. அப்போ அவன் எப்படி கேட்கிறாரு? வேதாகமத்தில் உள்ளடங்கள் பார்த்தீங்கன்னா சிநேகிதன். சிநேகிதன் என்ன? நம்பிக்கைக்குரியவன் தான் நண்பன். என்பா அன்பின் சின்ன அடையாளம் மொத்தத்திலே நான் காட்டி கொடுக்குறேன். அவர் இருந்து என்ன நொறுங்கிருக்கு நினைக்கிறேன் இந்த வார்த்தை வரும்போது. இதுதான் இந்த கான்செப்ட் நம்ம கொஞ்சம் கற்பனை கொண்டு வருவோம். 12 உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக கெச்சல் தோட்டத்துக்காரு. இவர் அப்படியே வராரு, அப்படியே கூட்டமாக வராரு. வந்து இயேசுவை பார்த்து முத்தம் செய்கிறாரு. அவனுக்கு இயேசுவை கொல்லுவாங்க என்று எதிர்பார்க்கல. ஒன்று இவர் ஏதாவது அடிச்சு விட்டுருவாங்க, நம்ம பிரிஞ்சு போயிடலாம். காட்டி கொடுக்கிற அந்த அவர் சிறுவில் அறையணும்னு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. காசுக்கு வந்துட்டான். அந்த அன்பு அவனை கொண்டுச்சு பார்த்தீங்களா? அவன் தூங்க வச்சு சிநேகிதனே முத்தத்தினாலாடா எவ்வளோ நேசித்த, எவ்வளோ அன்பு செலுத்துறேன், என்னை காசுக்காக காட்டி கொடு. என்னுடைய குறைகளை சொன்னாலும் பரவாயில்ல, அவர் எந்த குறைகளையும் செய்யல. அதான் இயேசு. நான் எவனை முத்தம் செய்யணும் அவனை பிடித்துக் கொள்ள. ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா வாழ்ந்து ஒன்னா இருந்தது போல. இவ்வளவு வேதனையான சம்பவம். நம்ம நம்பிக்கை துரோகம் ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்கல, நம்ம நம்புறவங்க எவ்வளவு வழி கிடைக்கும் தெரியுமோ இறுதியும். இவனுக்கு ஒரு அன்பு. இயேசு ராஜாவா வருது, எதிர்பார்த்த காரியம் ஆகல, அப்படி ஆப்போசிட் ஆகிட்டான். ஆனா இயேசு அப்படி மாறு. ஆட அவனே இவனே அவனை திட்டி காட்டி கொடுத்து வந்துட்டியா, அப்படி திட்டிருக்கலாம். என்ன நீ நல்லா இருப்பியா? இன்னுமே சொல்லுங்க. சிநேகிதன்
எவ்வளவு அன்பான வார்த்தை. அந்த தன் காயப்படுத்தி கொலைக்க நியமிக்க போதும் காட்டி கொடுக்கும் போது அவர் அன்பு மாறவே இல்லை. நம்ம தப்பணிக்கும், நம்மளை யாராவது சுற்றி காட்டுறாங்க இல்லை சொல்லி காட்டுறாங்கன்னு வச்சுங்க, நம்ம அவனை அன்பானவர்களே அப்படின்னா பேசுவோம். என்னன்னா வார்த்தை வருமோ, வெளியே வேணா மனசுல உள்ளுக்குள்ள அவ்வளோ அந்நிய வாசல் வரும், சொல்ல முடியாத ஆசீர்வாதமான வார்த்தை உள்ள தங்கியிருக்கும். உண்மையா இல்லையா? ஆனா அந்த யூதாசை இயேசு அன்பு கொண்டார். தன்னை காட்டிக் கொடுத்தவனை யூதாஸ் வெறுத்து செல்லாதபடி, அவனை ஒதுக்கி விடாதபடி, அவனை அற்பமாய் பேசி விடாதபடி, அவனை அருவருப்பாய் பார்த்து விடாதபடி இயேசு அவனை பார்த்து சிநேகித்து மூத்தத்தினால் காட்டி. அவ்வளவுதான். இப்போ யூதாசுடைய மனநிலைக்கு போகும்போது அவரை கொள்ளுகிறார்கள் என்று நினைத்த உடனே காசை பிரச்சனை அவரை விடுதலை பண்ணி இந்த பணத்தை வச்சு சுற்றங்கள் அவரை விட்டுறா. அவர் என் போதகடா, அவர் நேசரா, அவர் என் பிரியமானவரா. அது உண்பாடு. நீ சொன்னதுதான், காட்டி கொடுத்துதான் அப்படின்னு சொல்லி அவன் மனம் கசந்து அழுது நாண்டு கொண்டு போய் செத்தான் என்று சொல்லிட்டான். ஒருவேளை அவன் நாண்டு கொண்டு சாகவில்லை என்று சொல்லியிருந்தால் இயேசு அவனை ஏற்றுக்கொண்டு